Assalamu alaikum friends. Welcome to NJF CREATION. இன்னைக்கு நம்ம சேனல்ல குக்கிங் வீடியோ பார்க்க போறோம் friends. பெப்பர் சிக்கன் கிரேவி. பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல? டேஸ்டும் அப்படி செம சூப்பரா இருக்கும் friends. நீங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா நீங்க எப்ப சிக்கன் வாங்குனாலும் இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி தான் செய்வீங்க. இப்போ நாம சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்குனா ஒரு நாட்டுக்கோழி ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன். பிராய்லர் கோழிலையும் செய்யலாம். பிராய்லர் கோழியில் செஞ்சிங்கன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நான் விடக்கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன கோழி எடுத்துருக்கிறதுனால நான் பீஸ்லாம் எதுவும் போடல, ஏன்னா சீக்கிரமே வெந்துடும். அதனால் அப்படியே நான் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ அளவு இருக்குது இந்த சிக்கன். இப்போ நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா பவுடர் ஒன்று ரெடி பண்ணணும், பெப்பர் மசாலா பவுடர். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். இது ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி நம்ம பவுடர் பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 1 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு. இப்போ நாம் இதை வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த கிரேவியில் பெப்பர் பவுடர் தனியாக உள்ளது, ஜீரகத்தூள் தனியாக உள்ளது சேர்க்கலாம். ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வறுபட்டுருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் கூடவாக தான் சேர்க்கணும். ஆயில் ஹீட்டாக உடனே 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் கீரி இது கூடவே சேர்த்துக்கலாம். இதுக்கு பச்சை மிளகாவோட காரமும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பெப்பர் மசாலாவோட காரமும் மட்டும்தான். நம்ம சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2 மிளகா சேர்த்துக்கலாம். காரம் வேண்டாம், எங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 மிளகா குறைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடலாம். அப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன் பொரிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, மசாலா பெப்பர் மசாலா பவுடர், அது இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கினாலே போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துடலாம்.
சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஆயில்லையே கொஞ்சம் நேரம் குக் ஆகிறப்பல நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சிக்கன் தண்ணி விடும், அதனால் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் இது அப்படியே மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இன்னும் இது ஃபுல்லாக குக் ஆகலை, அதனால் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இப்படியே இது வேகட்டும். நம்ம லிட்லாம் எதுவும் போட வேணாம், இப்படியே வேகட்டும். இது நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு அரை மூடி லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். நல்லா புளிப்பாக காரமாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே நம்ம மல்லித்தழை தூவிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். அது கூடவே கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் நம்ம தாளிப்புலையும் சேர்த்துருக்கோம், லாஸ்ட்டாகவும் சேர்த்துருக்கோம். பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். இதில் பாருங்கள், நம்ம இந்த மசாலாவுமே ஆட் பண்ணல. நம்ம ரெடி பண்ண மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தான் நம்ம சேர்த்துருக்கோம். இது அதே மாதிரி குக் பண்ணுற டைமும் ரொம்ப கம்மி. பார்த்திங்கன்னா குக் பண்ண ஆரம்பித்து 1/2 அன் ஹவர்லேயே முடிஞ்சிருச்சு. இதில் வாசனையே ரொம்ப செமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.